மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுவர் எஜாகுலேஷன் அல்லது விந்து முந்துதல் பற்றியது. அதற்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் இது மட்டும் ABCDயை பற்றி சொன்னேன். அடுத்ததாக இ எனப்படுவது என்னவென்றால் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி. இதிலே ஒரு சிறு விடயத்தையும் நாம் சொல்ல வேண்டும். என்னென்றால், இப்போது எங்களுடைய ஃபாஸ்ட் வேர்ல்ட், அவசர உலகிலே இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு கூட எங்களுடையவருக்கு நேரம் கிடைப்பதில்லை. எனவே லேட்டஸ்ட் கன்செப்ட், அதாவது கடைசியிலே வந்த ஒரு கருத்தின்படி கட்டாயமாக ஒரு கிரவுண்டுக்கோ அல்லது மைதானத்துக்கோ போய்த்தான் ஒரு உடற்பயிற்சியை செய்ய வேண்டும் என்ற நிலைமை அல்ல. அப்படி இருக்க தேவையில்லை. வீடுகளிலேயே நாங்கள் நாளாந்த வேலைகளை செய்து கொண்டு வீட்டையே ஒரு 20 to 30 நிமிடங்கள் சுற்றி நடந்தால், அதே நேரத்தில் மாடிப்படிகள் இருக்குமாக இருந்தால், அதாவது 1வது மாடி, 2வது மாடி, 3வது மாடி அப்படி இருக்குமாக இருந்தால், அந்த மாடிப்படிகளிலேயே ஏறி இறங்குகின்ற போது கூட எங்களுக்கு போதுமான அளவு உடற்பயிற்சி கிடைக்கிறது. ஆனால் கட்டாயமாக மைதானத்துக்கு போகணும் அல்லது கிரவுண்டுக்கு போய்த்தான் இந்த எங்களுடைய எக்ஸசைஸை உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று இருந்தால் உண்மையாக அதுக்கு சில நேரங்கள் நேரம் கிடைக்காது. சில நேரங்களில் எங்களுடைய உடல் கூட எங்களுக்கு ஒத்துழைக்காது. ஏனெனில் சரியாக நாங்கள் கஷ்டப்பட்டு முதல் நாள் வேலை செய்திருந்தோம் என்றால் அல்லது பிந்திய இரவு மட்டும் இருந்தோம் என்றால் காலையில் எழும்பி இந்த மைதானத்துக்கு போக முடியாது. எனவே வீட்டிலே இருக்கிற சாதாரண வேலைகள் கூட, அதாவது டெய்லி ரிக்வயர்மெண்ட், நாளாந்த தேவைகளை கூட, அதாவது வீட்டுகளை கூட்டுவது, முற்றம் கூட்டுவது, கான் கழுவுவது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன வேலைகள் கூட எங்களுக்கு போதுமான அளவு உடற்பயிற்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நான் முதலிலே சொன்னது போல வீட்டை சுற்றி நடப்பது, அதே நேரத்தில் மாடியில் ஏறி இறங்குவது, இவை எல்லாம் கூட நல்ல ஒரு உடற்பயிற்சியை எங்களுடைய உடலுக்கு அளிக்கிறது. எனவே முக்கியமாக நான் முதலிலே சொன்னது போல எங்களுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட் அல்லது பேசிக் மெட்டபாலிக் இண்டெக்ஸ் BMI அல்லது BMRஐ 24.9க்குள்ளே நாங்கள் மெயின்டைன் பண்ண வைத்திருக்க நாங்கள் பாடுபட வேண்டும். அதே நேரத்தில் இந்த ப்ரீமேச்சுவர் எஜாகுலேஷன் என்ற பிரச்சனைக்கு எக்ஸசைஸ் மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் நான் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி சொல்லுவேன். அதாவது பெல்விக் ஃப்ளோ மசில் எக்ஸசைஸ் என்று சொல்லுகிறார். அதாவது பெல்விக் ஃப்ளோ மசில் எக்ஸசைஸ் என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய இடுப்பில் இருக்கிற இடுப்பு தசைகளுக்குரிய ஒரு உடற்பயிற்சி, ஒரு பயிற்சி. அதை கூட நாங்கள் இந்த ப்ரீமேச்சுவர் எஜாகுலேஷன் பிரச்சனை இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இதை நாங்கள் பியூபோகாக்சியல் மசில்ஸ் எக்ஸசைசஸ் என்று சொல்லுவோம். அதாவது இடுப்பிலே இருக்கின்ற, இடுப்பு பகுதியில் இருக்கின்ற இடுப்பு ஃப்ளோ, இடுப்பு தரையில் இருக்கின்ற அந்த தசைகளுக்குரிய உடற்பயிற்சி தான் இதில் நாங்கள் சொல்லுவது. அதாவது ஒருவருக்கு உண்மையாக அவருக்கு அது ஒரு தன்னுடைய மனைவியினோ தனது பெண் துணையினோ இருக்கிறார், அந்த நேரத்தில் அவருக்கு அந்த விந்து வெளியேற வரை இருக்கின்றது. உடனடியாக அவர் என்ன செய்யலாம், தன்னுடைய ஆண்குறியை பெண்ணினுடைய யோனியில இருந்து வெளியிலே எடுத்து இந்த இடுப்பு தசைகளை அவர்கள் இறுக்குகின்ற போது, அதை கண்ட்ராக்ட் பண்ணுகின்ற போது, இறுக்குகின்ற போது அல்லது சுருக்குகின்ற போது இந்த ப்ரீமேச்சுவர் எஜாகுலேஷன் விந்து முந்துதல் என்ற அந்த நிகழ்ச்சி டக்கென்று உடனடியாகவே தடைப்படக்கூடியதாக இருக்கும். இது உண்மையாக இது ஒரு நேரத்திலே செய்கின்ற ஒரு உடற்பயிற்சி, ஒரு பயிற்சி அல்ல. நான் உங்களுக்கு இது எப்படி நீங்கள் மேற்கொள்வது என்று பற்றி வருகின்ற நிகழ்ச்சிகளிலே கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு இதனுடைய அந்த அதாவது இந்த இடுப்பெலும்பு தசைகளை நாங்கள் எவ்வாறு சுருக்குவது, எவ்வாறு விரிவடைவது, கண்ட்ராக்ட் பண்ணுவது எவ்வாறு, ரிலாக்ஸ் பண்ணுவது எவ்வாறு என்பதை பற்றியெல்லாம் நான் வருகின்ற நிகழ்ச்சிகளிலே உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். எனவே இந்த ஒரு உடற்பயிற்சியை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இது பெண்களுக்கும் கூட மிக முக்கியமாக இருக்கிறது. பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு நார்மல் டெலிவரி, அதாவது சாதாரணமாக பிள்ளைகள் பிறந்தால் அதில் பிறந்த ஒரு 10-20 வருடங்களுக்கு போகல என்ன நடைபெறும் என்றால் அவர்களுடைய இந்த வெஜைனா அல்லது அவர்களுடைய இந்த யோனி பகுதி அல்லது பெண்ணுறுப்பு பகுதி அப்படியே கீழே இறங்கும். அதை நாங்கள் என்ன செய்ய முடிந்தால் சத்திர சிகிச்சை மூலம் அகற்றலாம், அல்லது அந்த பெண் உறுப்புக்குள்ளே ஒரு வளையம் உண்டை, பெசரி என்று சொல்லுவோம், இந்த வளையத்தை போட்டு நாங்கள் அதை தடுக்க முடியும். எனவே இந்த பிள்ளை பெற்ற பிற்பாடு கூட பெண்கள் கூட கட்டாயமாக இந்த பெல்விக் ஃப்ளோ மசில் எக்ஸசைஸ் அவர்கள் பழக வேண்டும். ஒவ்வொரு நாளும் கட்டாயம் செய்ய வேண்டும். அது எவ்வாறு செய்வது, நீங்கள் ஒரு
உங்களுடைய வேலைத்தலங்களில் இருந்து கொண்டே இந்த பெல்விக் ஃப்ளோ மசில் எக்ஸசைஸை நீங்கள் செய்து கொள்ள முடியும். அது என்ன இடத்துல இருந்தாலும் நீங்கள் அதை செய்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த பெண்களும் ஆண்களும் இந்த பெல்விக் ஃப்ளோ மசில் எக்ஸசைஸ் இடுப்பு எலும்பில் இருக்கிற தசைகளுக்குரிய இந்த உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டால் அவர்களுடைய இந்த செக்ஷுவல் லைஃப் பாலியல் வாழ்க்கை மிக மிக இன்பகரமாக இருக்கும். அதன் பிற்பாடுதான் அவர்கள் தங்களுடைய அந்த செக்ஷுவல் லைஃபை அணுவாக அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அது மிகவும் முக்கியம். ஆண்களுக்கு முக்கியம், பெண்களுக்கு மிகவும் முக்கியம். எனவே அந்த எக்ஸசைஸ் என்ற அந்த பகுதியிலே நாங்கள் இந்த பெல்விக் ஃப்ளோ மசில் எக்ஸசைஸ் என்பதை பற்றியும் நாங்கள் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக எஃப் எனப்படுவது என்ன? ஃபேமிலி லைஃப், ஹாப்பி ஃபேமிலி லைஃப். மிக மிக முக்கியம். எனவே பல பேர் என்னுடைய நிகழ்ச்சியை கேட்ட பிற்பாடு, ஐயா டாக்டர் எப்போது நீங்கள் இதற்குரிய சிகிச்சையை சொல்ல போகிறீர்கள்? எல்லாம் அதாவது இப்போது உங்களுடைய கடைகளில் நாங்கள் இந்த உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுவது போல எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் அட்வைஸ் எல்லாம் அதுதான் தேவைப்படுகிறது. ஃபாஸ்ட் ரிலீஃப், ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட், அது எல்லாம் சரி வராது. எனவே இதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாளுமே பல விடயங்களை உங்களுக்கு சொன்னேன். இந்த ஹாப்பி ஃபேமிலி லைஃப் என்பது மிக மிக முக்கியம். நீங்கள் பார்க்கலாம், இந்த சமூக இணையதளங்களில் பல பேர் இதை பற்றி நல்ல 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 கருத்துக்களை கருத்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை ஒரு குறுகிய காலம். இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். இது வைத்தியர்களாகி எங்களுக்கு ஏறக்குறைய 37 வருடங்களாக இந்த வைத்திய சேவையில் இருக்கிற எனக்கு தெரியும். எனவே சில நேரங்களில் என்னுடன் வந்து கடைகளிலே தேநீர் குடித்தவர்கள் அன்று இரவு நான் வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது சடலமாக புணமாக கூட வந்திருக்கின்ற அனுபவம் எனக்கு நிறைய இருக்கிறது. எனவே தான் வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது. எனவே வாழுகின்ற காலத்தை நாங்கள் சந்தோஷமாக கழிக்க வேண்டும். சண்டை, மனைவியுடன் கணவனுடனோ சண்டை சச்சரவு, கணவனுடைய பிள்ளை தாயுடனோ அவருடைய சகோதரங்களும் மாமியார் மச்சான் மேல் அந்த உறவுகள் சண்டை பிடித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்காக்க முடியாது. சண்டைகள் காரணமாக எங்களுடைய முளத்திலே ஒரு சென்டிமீட்டரை கூட எங்களாலே கூட்ட முடியாது. எனவே ஃபேமிலி லைஃப் என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான், அதுவும் மிக முக்கியம். அதுவும் இந்த பிரச்சனை உடைய கணவர் உங்களுக்கு வாய்த்தால் மனைவிவர் மிகுந்த பொறுமையுடன் அவர்களை மிகவும் நுணுக்கமாக அணுக வேண்டும். வாயிலே இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுடைய கணவனையோ உங்களுடைய ஆண் துணையை ஈட்டியாலே துளைப்பது போல துளைக்கும். அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், வாயாலே வார்த்தைகள் வந்த பிற்பாடு அதை எங்களாலே இணைக்க முடியாது. அந்த திருமண பந்தத்தை மீண்டும் இணைக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் பல தம்பதியினர் என்னை தேடி வருகிறார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுடன். எனவே மிகவும் முக்கியம், ஹாப்பி ஃபேமிலி லைஃப் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான, அதே நேரத்தில் இதிலேயும் ஒன்று சொல்ல வேண்டும், இந்த செக்ஸ் எனப்படுவது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒன்று. எனவே கணவர் இப்போது வரப்போகிறார், எனக்கு கலைச்சலை தரப்போகிறார் என்று ஒரு மனைவியோ ஒரு பெண் துணையோ நினைப்பாராக இருந்தால் அது ஒரு ஹாப்பி செக்ஸ் லைஃப் அல்ல, அது ஒரு மகிழ்ச்சிகரமான பாலியல் வாழ்க்கை கிடையாது. எனவே எந்த ஒரு செக்ஸ் என்றாலும் அது சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் இறைவனாலே உருவாக்கப்பட்ட ஒன்று. அது எல்லா மிருகங்களுக்கும் பொருந்தும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்கலாம். இதை மிக முக்கியமாக இதை கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மணி சைனை அல்லது பெல் சைன் அமர்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவே அனைவருக்கும் பொதுவான நிறைவேற வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.